இப்போ ஏன் விலை இறங்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கு டெம்பரரியாக இறங்கக்கூடுங்கிறதுக்கு 1, 2 காரணங்கள் இருக்குது. இப்போது தங்கம்ங்கிறது வெறுமனே ஒரு ஃபிசிக்கலாக கொடுத்து வாங்குறதா இருந்தது முன்னாடி. தங்கம் வேணும்னா முழு காசு கொடுத்தா தங்கத்தை கையில் கொடுப்போம், வாங்கிட்டு வருவோம். அப்படிங்கிற போது எவ்வளோ தங்கம் இருக்கோ அவ்வளோதான் வியாபாரம் பண்ண முடியும். ஆனால் இப்போ நிலைமை ரொம்ப ஒரு கடந்த 15, 20 ஆண்டுகளாக மாறிடுச்சு. உலகத்தில் எப்போ பிரச்சனை வந்தாலும் தங்கம் தான் விலை ஏறுங்கிறது முதலையெல்லாம் முதலீட்டாளர் நிபுணர்கள் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சாதாரண மனிதர்களுக்கு அளவுக்கு செய்தி போய் சேர்ந்துருச்சு. ஒரு பிரச்சனைனா தங்க விலை உயரும்ப்பா அப்படின்னா, ஒரு போர் தங்க விலை உயரும். அந்த மாதிரி தெரிஞ்சதுனால இப்போ எல்லாருமே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா நிறைய ரிசர்வ் தங்கம் வச்சுருக்கு. பல 1000 டன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்களே தவிர உண்மையிலே அது இல்லையா? அதை போய் யாருமே பார்க்கலையா எந்த பிரதமருமே. இப்போ இந்த அதிபர் போய் பார்த்தாருன்னா தெரியுமா, பார்க்க போகிறாராம், அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டாங்க. அப்போ அவ்வளோ தங்கம் இல்லாமல் போனால் இன்னும் பிரச்சனை ஆகிடுமேனு ஏறிச்சு விலை. அப்புறம் என்ன சொன்னாங்க, அமெரிக்க அதிபர் புதுசாக டேரிஃப் எல்லாம் போட போகிறாரு. அதுக்கப்புறம் தங்கம் இறக்குமதி ஆனாலும் அதுக்கு ரொம்ப வரி போடுவார். அதனால இப்போவே நம்ம தங்கத்தை கொண்டாந்து அமெரிக்காக்குள்ளார வச்சுக்குவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்கத்தை ஃப்ளைட்லாம் கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். லண்டன் எக்ஸ்சேஞ்சில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டெலிவரியே ஃபெயிலியர் ஆகிற அளவுக்குலாம் இருந்ததுன்னாங்க. ஸோ இந்த காரணங்கள்னால அமெரிக்காவுக்குள்ளார தங்கம் சேர்ந்துருச்சு. ஃபிசிக்கலாக தங்கம் வெளியில் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இவர் டேரிஃப் இல்லைன்ட்டார். இப்போ எல்லாத்துக்கும் டேரிஃப் போட்டவர் தங்கத்துக்கு இல்லைன்ட்டார். அப்போது உடனே டப்புன்னு விலை குறைஞ்சிருச்சு. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவை சேர்ந்த சந்தை உத்தியாளர் ஜான் மில்ஸ் தங்கம் விலை தற்போதைய நிலையில் இருந்து 38% குறையும் என்று சொல்லியிருக்கிறார். தற்போது தங்கம் விலை 916 ஒரு கிராம் 8200 ரூபாய் பக்கத்தில் இருக்கிறது. ஜான் மில்ஸ் சொல்படி நடந்தால் கிட்டத்தட்ட ஒரு கிராம் 5000 ரூபாய் அளவுக்கு வந்துவிடும். ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள் விலை ஏறும் என்கிறார்கள். எது உண்மை? இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் நிதி முதலீட்டு ஆலோசகர் சோமவல்லியப்பன் அவர்கள். அவருடன் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஜான் மில்ஸ் சொல்கிறபடி அது நிஜமாகுமா? வாய்ப்பு இருக்கா? அது வாய்ப்பு ரொம்ப குறைவு. தங்கம்லாம் அவ்வளோலாம் விலை குறையாது. அவர் சொல்கிற காரணங்கள் ரொம்ப லாங் டேர்மில் வரக்கூடிய காரணங்கள். ரொம்ப விலை உயர்ந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது ரொம்ப விலை உயர்ந்ததுனால இப்போ மற்ற சுரங்கங்கள்லேருந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. அது எப்பயுமே நடக்கிறது தான். அது மாதிரி தான் அவர் சாதாரண காரணங்கள் சொல்கிறாரு. ஆனால் இந்த காரணம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. 38%ங்கிறது ஒரு ஹெட்லைன்ஸ். அதனால அதை பற்றி எல்லாரும் பேசுவாங்கங்கிறதுனால அவர் கவனிக்கப்பட்டிருக்காரு. இல்லைன்னா இது மாதிரி அப்பப்போ சொல்கிறது உண்டு தான். இது நான் நம்பலை. இப்போ ஏன் விலை இறங்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கு டெம்பரரியாக இறங்கக்கூடுங்கிறதுக்கு 1, 2 காரணங்கள் இருக்குது. இப்போது தங்கம்ங்கிறது வெறுமனே ஒரு ஃபிசிக்கலாக கொடுத்து வாங்குறதா இருந்தது முன்னாடி. தங்கம் வேணும்னா முழு காசு கொடுத்தா தங்கத்தை கையில் கொடுப்போம், வாங்கிட்டு வருவோம். அப்படிங்கிற போது எவ்வளோ தங்கம் இருக்கோ அவ்வளோதான் வியாபாரம் பண்ண முடியும். ஆனால் இப்போ நிலைமை ரொம்ப ஒரு கடந்த 15, 20 ஆண்டுகளாக மாறிடுச்சு. இடிஎஃப்லாம் வந்துருச்சு. அப்படின்னா என்னென்னா, இன்னும் டெரிவேட்டிவ்ஸ்னு ஒன்று ப்ராடக்ட் இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு 100 மூடை அரிசி வச்சுருக்கேன் நான். இந்த 100 மூடை அரிசியும் விலை ஏறப்போகுதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இறங்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 10 மூட்டை ரிசர்வ் பண்ணிக்கப்பா. சரி, ரிசர்வ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் மட்டும் எழுதி கொடுத்தா போதும். இன்றைக்கி இருக்கிற விலையில் உனக்கு 10 மூட்டை தரேன். இன்னொருத்தர் வர 20 மூட்டை தர்றேன். இன்னொருத்தர் சொல்கிற நான் வித்துறேன் இந்த விலைக்கு. அப்போ இவர் வெறும் 100 மூடையை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் 1000 மூட்டைக்கு வியாபாரம் பண்ணுறாரு. ஏன்னா யாரும் வாங்குறன்னவன் கையில் தூக்கின்னு போக போகிறதில்ல, அதை கொடுக்குறன்னவங்க கொடுக்க போகிறதில்ல. இவர்கிட்ட கொஞ்சம் இருந்தால் போதும், 10 மடங்கு வியாபாரம் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால தங்கத்து மேலே நிறைய வியாபாரம் செய்ய முடியுது. அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க எல்லாரும், தங்கம் விலை ஏறப்போகுது அப்படின்னா கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இப்போ 10 மூட்டை நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன்னா மொத்த பணம் கொடுக்கணும், நல்ல அட்வான்ஸ் கொடுத்தா போதும்ல. அந்த மாதிரி அட்வான்ஸுங்கிறது இந்த டெரிவேட்டிவ் சந்தைகளில் அதுக்கு பேர் மார்ஜின் பணம். மார்ஜின் பணத்தை கட்டிட்டு நிறைய பேர் கோல்டு கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்காங்க, ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அதனுடைய சைஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இது மாதிரி லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, இந்தியாவில் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, பல இடங்களில் நடக்குது. இது ஒரு காரணம் அது ரொம்ப அதிகமாக விலை ஏறினதுக்கு. ஏன்னா உலகத்தில் எப்போ பிரச்சனை வந்தாலும் தங்கம் தான் விலை ஏறுங்கிறது முதலையெல்லாம் முதலீட்டாளர் நிபுணர்கள் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சாதாரண மனிதர்களுக்கு அளவுக்கு செய்தி போய் சேர்ந்துருச்சு. ஒரு பிரச்சனைனா தங்கம் விலை உயரும்ப்பா அப்படின்னா, ஒரு போர் தங்கம் விலை உயரும். அந்த மாதிரி தெரிஞ்சதுனால இப்போ எல்லாருமே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அமெரிக்க அதிபர் பெரிய பிரச்சனை பண்ண போகிறாரு. முதல்ல வந்த தகவல் என்னென்னா, அமெரிக்கா நிறைய ரிசர்வ் தங்கம் வச்சுருக்கு, பல 1000 டன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்களே தவிர உண்மையிலே அது இல்லையா?
அதை போய் யாருமே பார்க்கலையா எந்த பிரதமருமே. இப்போ இந்த அதிபர் போய் பார்த்தாருன்னா தெரியுமா, பார்க்க போகிறாராம், அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டாங்க. அப்போ அவ்வளோ தங்கம் இல்லாமல் போனால் இன்னும் பிரச்சனை ஆகிடுமேனு ஏறிச்சு விலை. அப்புறம் என்ன சொன்னாங்க, அமெரிக்க அதிபர் வந்து புதுசாக டேரிஃப் எல்லாம் போட போகிறாரு, அதுக்கப்புறம் வந்து தங்கம் இறக்குமதி ஆனாலும் அதுக்கு ரொம்ப வரி போடுவார், அதனால இப்போவே நம்ம தங்கத்தை கொண்டாந்து அமெரிக்காக்குள்ளார வச்சுக்குவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்கத்தை ஃப்ளைட்லாம் கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். லண்டன் எக்ஸ்சேஞ்சில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டெலிவரியே ஃபெயிலியர் ஆகிற அளவுக்குலாம் இருந்ததுன்னாங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு யூக பேரத்தில் 10% பொருளை வச்சுக்கிட்டு 100% வியாபாரம் பண்ணுற இடத்துல எல்லாருமே பொருளை கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா உடனே ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ இந்த காரணங்கள்னால அமெரிக்காவுள்ளார தங்கம் வந்து சேர்ந்துருச்சு. ஃபிசிக்கலாக தங்கம் வெளியில் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இவர் டேரிஃப் இல்லைன்ட்டார். இப்போ எல்லாத்துக்கும் டேரிஃப் போட்டவர் தங்கத்துக்கு இல்லைன்ட்டார். அப்போது உடனே டப்புன்னு விலை குறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு குறைவதற்கான ஒரு காரணம். 2வது காரணம் வந்து எப்பயுமே ரொம்ப ஏறிடுச்சுன்னா ஏறுறதுக்கான காரணமாக இருக்கிறவங்க இந்த யூக பேரம் செய்கிறவங்க தான். விலை ஏறப்போகுதுன்னு கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க இல்லையா. அது ரொம்ப நாள் விலை ஏறலைன்னா அல்லது நிலைமை மாறிச்சுன்னா அவங்க சரி இது வரைக்கும் கிடைச்ச லாபத்தை எடுத்துக்குவோம், எங்கேயாவது நிலைமை மாறிட போகுதுன்னு சொல்லிட்டு விற்றுருவாங்க. அந்த மாதிரி செல்லிங் வர்ற போது ரொம்ப ஹையில் இருக்கிற ஒரு ஆல் டைம் ஹை அநேகமாக 3167 நினைக்கிறேன் சமீபத்தில் போனால் ஹை பெர் அவுன்ஸ் டாலர் யூஎஸ் டாலர் அவ்வளோ போச்சு. அது போனது உடனே விலை இறக்க ஆரம்பிச்சு. நிறைய பேர் இப்போ 2900 வாங்கினவங்க இருப்பாங்க, 2600 வாங்கினவங்க இருப்பாங்க. இவ்வளோ நாளாக வச்சுருந்தாங்க. சரி எப்பயுமே வந்து பை ஆன் ரூமர் செல் ஆன் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பற்றி யூகம் நடக்கையில் வாங்கி வச்சுக்கோங்க, அந்த யூகம் உண்மையாகிற பொழுது நீங்கள் விற்றுருங்கம்பாங்க. அது மாதிரி இப்போ இவர் டேரிஃப் எல்லாம் போட்டார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல்ட்டு என்னடா பெரிய கெட்ட செய்தி வரப்போகுது, அதிகபட்ச செய்தியே வந்துருச்சு, இப்போவே நம்ம விற்றுருவோம்னு சொல்லி நிறைய பேர் விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து தற்காலிகம். தங்கம் என்பது உலகத்தில் இருக்கிற அளவு குறைவு தான். அதை வந்து புதுசாக ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி பண்ண முடியாது, லெபார்ட்டரியில் கிரியேட் பண்ண முடியாது, விவசாயம் போல் விளைவிக்க முடியாது. அப்போ இருக்கிற தங்கத்தை தான் எல்லா மக்களும் எடுத்துக்கணும்னா நம்ம பாரதியார் படையில் 30 கோடி முகமுடையால் இப்போ நம்ம எவ்வளோ 145 கோடி இருக்கோம். சீனாவை எல்லாம் சேர்த்து எல்லாம் இந்த உலகம் மொத்தம் பார்த்தா 750-800 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் கொஞ்சமாவது தங்கம்னாலே தங்கத்தினுடைய டிமாண்ட் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அது தவிர அரசாங்கங்கள் இது மாதிரி குழப்பமான சூழ்நிலைகளில் தங்கம் தான் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வாங்கி நிறைய டன் கணக்கில் வச்சுக்கிறாங்க. அதன் காரணமாக டிமாண்டு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். தங்கத்துக்கு டிமாண்டு குறையாது. டெம்பரரியாக இது போன்ற காரணங்களுக்கு குறைஞ்சாலும் ஓரளவுக்கு குறையலாம். குறைஞ்சிருக்கு, முன்னாடியும் குறைஞ்சிருக்கு. ரொம்ப ஏறிடுச்சு, உலகம் ரொம்ப சுபிட்சமாயிடுச்சு, இனிமேல்ட்டு வியாபாரத்தில் போட்டால் காசு கிடைக்கும், வேறு எதுலையாவது போட்டால் காசு கிடைக்கும்னா தங்கத்தில் எதுக்குப்பா தூங்குது, எடுத்து இதில் போடலான்னு போடுவாங்க. இப்போ வந்து ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை ரொம்ப ஏற்றிட்டாங்க, 6-7% ஆக்கிட்டாங்க, 8% ஆக்கிட்டாங்கன்னா எதுக்கு தங்கத்தில் வச்சுக்கிட்டு அது விலை ஏறினா தான் உண்டு, ஏறலைன்னா போச்சு. ஆனால் நிச்சயமாக நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பாண்டை வாங்கினோம்னா அதுக்கு ஒரு 6% வட்டி கிடைக்கும்ல அப்படின்னு பெரிய முதலாளிகள் மூவ் ஆவாங்க. இது மாதிரி பலவற்றோட தொடர்புடைய ஒரு தங்கத்தினுடைய விலை இப்போதைக்கு இருக்கிறதுல 38% இறங்குவதெல்லாம் பெரிய கனவு. நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது தான், எல்லோரும் வாங்கிக்க வேண்டியதான் சந்தோஷமாக, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ கையில் இருக்கிறத இப்போ இதை நினச்சி இறங்க போது அப்புறம் வாங்கிக்கலான்னு விற்க வேண்டாம். முடிஞ்சால் கொஞ்சம் வாங்கிக்கிங்க, இல்லது வெயிட் பண்ணுங்கள், இறங்கினா இன்னும் கூடுதலாக வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து தங்கம் ரொம்ப இறங்க போகுதுங்கிறது என்னால் நம்ப முடியவில்லை. ஸோ 38% இல்லைன்னா கூட உங்கள் கணிப்பில் அது எந்த அளவுக்கு இறங்கலாம்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக ஒரு அடுத்த 6 மாதம் அல்லது 1 இயருக்குள்ளே அது நிலவரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி தங்கத்தை சொல்ல முடியாது. ஏன்னா தங்கத்துக்கு என்று தனிப்பட விலை உயர்வு அதற்கான காரணங்கள் இல்லை. தங்கம் வந்து உலகத்தில் நடக்கிற மற்ற நிகழ்வுகளை ஒட்டி தான் அது நகரும். நான் வந்து இப்போ அமெரிக்க அதிபர் இது எல்லா டேரிஃபையும் வித்ட்ரா பண்ணிட்டாரு, நான் 2 வருஷம் கழித்து பண்ணிக்கிறேன்ப்பா, அமெரிக்கா குழப்பமாகி போச்சு, இனிமேல்ட்டு வந்து அமெரிக்காவில் விலைவாசி உயர்ந்து போச்சு, எங்கள் ஆளுங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறானுங்க, டேரிஃப் எல்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னார்னா தங்கம் இறங்கும். இப்போது ரஷ்யா இந்த பாலஸ்டைன் போர்லாம் நின்று போச்சு, ஆல்ரெடி கிட்டத்தட்ட குறைஞ்சிருச்சு. ரஷ்யா உக்ரைனும் குறைஞ்சிருச்சு. சரி எல்லாம் உலகம் அமைதியாகிடுச்சு, சீனாவும் அமெரிக்காவும் கூட வந்து பிரச்சனை பண்ணல, எல்லாம் அமைதியாக இருக்காங்கன்னா அப்போ தங்கைக்கு தேவை இருக்காது. அப்போ இறங்கினா ஒரு 5% 10% இறங்கலாம். அதுக்கப்புறம் அதே விலையில் இருக்கும். வேறு புது காரணம் கண்டுபிடிச்சி ஏற்றுவாங்க அதை. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்போமா இது மாதிரி பெரிய ஃபால் வந்திருக்காங்க? பெரிய ஃபால் வந்து சில்வரில் வந்திருக்கு. யாரோ 2 பேர் வந்து சில்வரை வந்து தொடர்ந்து வாங்கி சேர்த்து உலகத்தில் யாருக்கிட்டையுமே சில்வர் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்யூச்சர்ஸில் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் காசு கொடுத்து நிறைய வாங்கிட்டாங்க. அப்போ அது விழுந்த போது ஒரு குறுகிய காலத்தில் 100% ஏறி 96% விழுந்தது. இப்போ அப்படி ஏறின மாதிரி இல்லையே, இது நிதானமாக தானே ஏறி இருக்குது, தொடர்ந்து தானே ஏறி இருக்குது. விழுவதற்கு ஸ்பெக்குலேட்டிவ், எல்லாரும் வாங்கி வைக்காமல் யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுருந்தா அவர் ஃபெயில் ஆனால் விழும். இது வந்து எல்லாரும் வாங்கியிருக்காங்க, இந்திய அரசாங்கம் வாங்கியிருக்கு, மற்ற நாடுகளும் வாங்கியிருக்காங்க. அதனால் அது ஒரு யூகம் தான் நினைக்கிறேன். இப்போ முட்டை விலை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மாறுது, ஏன் மாறுது? அரிசி விலை அடிக்கடி மாறுது, ஏன் மாறுது?
எவ்வளோ பேர் கொண்டு வந்து மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் வாங்கிட்டு போகிறாங்க, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ வச்சுக்க முடியும், எவ்வளோ வச்சுக்க முடியாது. இதுதான் காரணம். மற்றபடி வேறு மற்ற எல்லா பொருட்களையும் போல் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஆனால் டிமாண்ட் சைடும் சப்ளை சைடும் வித்தியாசங்கள் இருக்குது மற்ற பொருளுக்கும். டிமாண்ட் சைடில் வந்து இப்போது அரசாங்கம் திடீர்னு ஒரு சீன அரசாங்கம் டாலரே வேண்டாம், நம்ம ரிசர்வ் மொத்தமாக தங்கம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வாங்கியிருக்காங்க அவங்க. அதனால சமீபத்தில் ரொம்ப ஏறி இருக்கு. இன்னமும் உலகத்தில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற போது அவன் இன்னும் கொஞ்சம் வாங்கினா இன்னும் டிமாண்ட் அதிகமாகிடும். அங்கேயெல்லாம் வாங்கினாங்கன்னா உள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க, வெளியில் வராது. அப்போது புழக்கத்தில் இருக்கிறது குறைஞ்சி போச்சுன்னா அதுக்கு மதிப்பு இன்னும் கூடிடும். ஸோ இப்போ யாராவது ஒரு அரசாங்கம் கெட்டு போச்சு, அவங்க தங்கத்தை விற்று தான் பிழைக்கணும் அப்படின்னா அவங்க தங்கத்தை கொண்டு போய் விற்றாங்கன்னா மாறும். பெரிய கைகள் அவர்கள் தான். ஒரு ஆலோசனையாக நீங்கள் மக்களுக்கு சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லுங்கள் சார்? இப்போதைக்கு தங்கம் வாங்கலாமா கூடாதா அப்படிங்கிறது? தங்கம் பங்கு ரெண்டுக்குமே ஒரு ஆலோசனை தான். நம்மளால் எந்த நேரத்தில் வாங்குறது இதுதான் சரியான விலைன்னு சொல்ல முடியாதுங்கிறது தான் அந்த ஆலோசனை. அது சொல்கிறவங்களாம் ஒரு அளவுக்கு அதை யூகிக்கிறாங்க, அவங்களால கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ என்ன வழின்னா, நமக்கு அவசியம் என்றால், நமக்கு தேவை என்றால் நாம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க தான் வேணும். இதுதான் கரெக்டான டைம்னா, இப்போது இந்தியாவில் இறக்குமதி தீர்வையை குறைச்சாங்க, 12% இருந்து கட் பண்ணாங்க, அப்போ இறங்குச்சு. அப்போது உலகத்தில் எதுவுமே மாறலப்பா, இந்த வரி குறைச்சதுனால இறங்கியிருக்குன்னா அப்போ போய் வாங்கிடலாம். அது மாதிரி இப்போ டேரிஃப் நிறுத்தினாரு, தொப்புன்னு அப்போ விழுதுன்னா அப்போ வாங்கிடலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு நிலையாக நிற்க முடியாத ஒரு காரணத்துக்காக அது மாறிச்சுன்னா அப்போ வாங்கலாம். மற்றபடி தொடர்ந்து வாங்குவது தான் தங்கத்துக்கான வழி. தங்கம் வந்து தொடர்ந்து விலை ஏறிட்டு தான் இருக்கும். குறுகிய காலத்தில் கொஞ்சம் ஏறும், அதிகமாக ஏறும், ஏறாமல் இருக்கும், கொஞ்சம் இறங்கும். அது எல்லா விலைகளையும் போல் அப்படி தான் இருக்குமே தவிர, தங்கம் வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விலை இருக்கவே இருக்காது. லட்சம் போகுமா, லட்சம் போகுமாங்க, லட்சம் என்ன 2 லட்சம் கூட போகும். எப்போ போகும்? இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு போகும். அன்னைக்கு என்ன இருக்கும் விலைவாசி? நம்ம வந்து 200 300 சம்பளத்தில் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி 20,000 சம்பளம் இருக்குது. 4 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்றைக்கி 60 ரூபா விற்றுட்டுருக்கு. 50 பைசா விற்ற முட்டை இன்றைக்கி எல்லாமே விலை ஏறுற மாதிரி தங்கமும் கண்டிப்பாக விலை ஏறும், காலப்போக்கில் ஏறும். முதலீடு அப்படிங்கிற ஆலோசனையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகள் இருக்குது. சின்ன மாதிரி பங்குச்சந்தை இருக்குது, லேண்ட் இருக்குது, வீடு இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ தங்கம்னு வச்சுக்கிட்டா ஒரு ஆள் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படிங்கிறது? இல்லை, ஒருத்தர் அவங்க வச்சுருக்கிற மொத்த அவங்களுடைய சொத்து மதிப்பில் அவங்க பணமாக சேமித்து வச்சுக்கிறதுல கொஞ்சத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுங்க, அர்ஜென்ட்டுனா எடுத்துக்கலாம். கொஞ்சத்தை வந்து தங்கமாக வச்சுக்கோங்க, விற்கலாம், அடகு வைக்கலாம், அதுக்கப்புறம் விலை ஏறும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. கொஞ்சம் ஸ்டாக்ஸ், டைரக்ட் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு வேணும். பின்னாடி நீங்கள் வயசான பிறகு போய் குடியிருக்க வீடு இல்லைன்னா நீங்கள் வாடகை கொடுத்து மாளாது சிரமப்படுவீங்க. இப்போ உங்களுக்கு வயசு இருக்கிற போதே, சம்பளம் இருக்கிற போதே சின்ன சின்ன தொகையை கட்டிக்கிட்டு வந்தால் உங்களுக்கு வயசான போது ஒரு சொந்த வீடு இருக்கும். நடுவில் எப்போ வேணாலும் விற்றுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு சொத்தாகிடுது, சேமிப்பாகிடுது, வரி விலக்கு கிடைக்குது. இது மாதிரி நம்ம சொல்கிறோம். அதனால் அசட்டை அலோகேட் பண்ணி ஒரு கலந்து பட்டு தான் எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். ஒரு பெர்சன்டேஜ்னா எவ்வளோ சொல்லலாம்? எல்லோரும் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் 2 இட்லி சாப்பிட்றா அவருக்கு வயிறு ரொம்பிடும், ஒருத்தருக்கு 6 இட்லி பத்தாது, ஒருத்தருக்கு வந்து சர்க்கரையே ஆகாது, ஒருத்தருக்கு டபுள் சுகர் போட்டு தான் காஃபி சாப்பிடுவார். அவங்களுக்கு என்ன சொத்து இருக்குது, அவருக்கு என்ன குடும்பத்தில் தேவைகள் இருக்குது, அவருடைய குடும்ப நிலைமை என்ன, அவர் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய விரும்புகிறார், அவற்றை பொறுத்து தான் ஒருத்தருக்கு என்ன பர்சன்டேஜ் எதை வச்சுக்கலான் இருக்கு. ஒன்னொன்றுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குது. அந்த குணாதிசயத்தை பொறுத்து அதுக்கு பேர் பர்சனல் ஃபைனான்ஷியல் பிளானிங். தங்கத்துலேயுமே இப்போ வந்து நகையாக வச்சுக்கிறது, பிஸ்கட்டாக வச்சுக்கிறது, பத்திரமா வச்சுக்கிறது, மாதிரி பல்வேறு வழிகள் இருக்குது. ஸோ இதை எந்த மாதிரி வாங்கிக்கலாம்? தங்கமாக வாங்கினா அது வாங்குற போது 3% ஜிஎஸ்டி, விற்றா 3% ஜிஎஸ்டி. நகையாக வாங்கினா அதுக்கு கூலி சேதாரம் போன்ற இழப்புகள் இருக்குது. ஆனால் போட்டு அனுபவிக்கலாம், பத்திரமா வச்சுக்கணும், பாதுகாக்கணும். ரோட்டில் அத்துக்கிட்டு போயிடுறாங்க, வீட்டிலே வந்து அத்துக்கிறாங்கிறது அதுல தங்கத்தில் இருக்குது. நீங்கள் வந்து பாண்டாக வாங்குறத அரசாங்கம் நிறுத்திட்டாங்க. இப்போ அரசாங்கத்துக்கே நஷ்டம் வருது. ஏற்கனவே அவங்க வெளியிட்ட பாண்டுகள் தான் இப்போ வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதை வாங்குறதுனா வாங்கலாம், அதுக்கு வட்டி இருக்குது. ஆனால் அது இப்போ தங்கம் என்ன விலை இருக்கோ அதை ஒட்டி தான் பாண்டு விலை இருக்கும். ஒன்றும் சீப்பாக கிடச்சிடாது. அதை மேற்கொண்டு அதை விற்கிறது சிரமம். குறிப்பிட்ட டைமில் தான் அதை சரண்டர் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இடிஎஃப்ஸ் கிடைக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. எப்படி வந்து பல்வேறு பங்குகளை வாங்கி ஒரு ஃபண்டு வச்சுக்கிட்டு அந்த ஃபண்டோட ஸ்மால் யூனிட்ஸை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கலாமோ, அந்த ஷேர்கள் விலை ஏற ஏற அந்த மியூச்சுவல் ஃபண்டோட மதிப்பு உயருதோ அது மாதிரி தங்கத்தை வாங்கி வச்சுக்கிற இடிஎஃப்ஸ் இருக்காங்க. பிரபல நிறுவனங்களே வச்சுருக்காங்க, பெரிய ஃபண்ட் ஹவுசஸு. அதை வாங்கலாம். அது 24 கேரட்டு தங்கம் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அதில் நமக்கு வந்து செக் பண்ண வேண்டிய வேலையோ ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதோ இல்லை. ஒரு ப்ரோக்கரேஜ் கொடுத்தா போதும். 1 கிளிக்கு வித்தரலாம், 1 கிளிக் வாங்கிடலாம். ஆக்சுவலாக கோல்டு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் என்ன மதிப்பு மாறுதோ அந்த லாபமோ நஷ்டமோ நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க இடிஎஃப்ல போகலாம். சாதாரண மக்கள் பற்றி சொன்னால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாடுகள், உலக வங்கிகள்லாம் கூட தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு அது தங்கத்தை ஒரு சிறந்த முதலீடாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முதலீடாக பார்க்கல. அவங்க வந்து இப்போது இந்தியா வந்து யாருக்காவது கடனை திருப்பி கொடுக்கணும்னா அமெரிக்க டாலரில் கொடுக்கணும், இல்லைன்னா தங்கத்தில் தான் கொடுக்கணும்.
ஸோ உலகம் மொத்தமும் எல்லா நாடுகள்லேயும் செல்லுபடியாகக்கூடிய ஒரு விஷயம் வந்து தங்கம். அது ஒரே மாதிரி 24 கேரட் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட டாலரில் எல்லா நாட்டிலையும் ஒரே விலை தான். அப்படிங்கிறபோது ஒரு அவசரத்துக்கு கையில் நம்ம இப்போ பயணம் பண்ணால் எடுத்துகிட்டு போகிறோம்ல சில பொருட்களை, 2-3 நாளைக்கு கெடாது, இதை வச்சு சாப்பிட்லாம், அர்ஜென்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தங்கம் தான் வந்து எந்த குழப்பங்கள் வந்த போதும் பயன்படக்கூடிய ஒரு கரன்சி. அதனால தங்கத்தை வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க. ஒரு நாடு எதை நம்பி அவன் இன்னொருத்தன் ஏற்றுமதி பண்ணுவான்? அவங்ககிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கான்னு பார்ப்பான். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி பணத்தை கொடுக்கலைன்னா எங்கே போய் கேட்கறது? எவ்வளோண்ணா? அந்த மாதிரி அதுக்கு பேரே ரிசர்வ் கரன்சி தான். ஒரு ஒரு குடும்பத்துக்கு ரிசர்வ் பணம் வச்சுக்கிற மாதிரி ஒரு நாட்டுக்கான ரிசர்வு. அது டாலரு அல்லது அதிக செல்லுபடியாகக்கூடிய வேறு ஏதாவது. முதல்லாம் யூகே பவுண்ட் இருந்தது, சுவிட்சர்லாண்டுடைய இது பணம் இருந்தது. இப்போ யூரோ ஓரளவுக்கு வச்சுக்கலாம். தங்கம் வந்து யூரோவை காட்டிலும் யூஎஸ் டாலரை காட்டிலும் சீனாக்காரனும் ஒத்துக்குவான், அமெரிக்காக்காரனும் ஒத்துக்குவான், எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அதனால தங்கத்தை வாங்குறாங்க. ரொம்ப நன்றி. நன்றி.